கேசரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ முந்திரி போட்டு நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அதே நெய்யில் கொஞ்சம் திராட்சையை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆகிற வரையும் வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதையும் ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை ரெண்டையுமே நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரவையை வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றி நம்ம இந்த 1.5 கப் வரையை நல்லா வறுத்து எடுத்துப்போம். ரவையை கடாயில் போடுறப்ப நல்லா உதிரி உதிரியாகவே மெதுவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கெட்டி தட்டாமல் உதிரி உதிரியாக வரும். நம்ம ரவையும் இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 1.5 கப் ரவைக்கு 3 கப் வரையும் தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ரிச்னஸ் ஃபீல் இருக்கிறதுக்காக 1.5 கப் தண்ணியும் 1.5 கப் பாலும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் வேணான்னு நினச்சிங்கன்னா 3 கப் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்த்து கேசரி செய்கிறனால கேசரி நல்லா ரிச்சாக கல்யாண வீட்டு கேசரி மாதிரி இருக்கும். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 2லேருந்து 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேசரி பவுடர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூவை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு மாதிரி எல்லோ கலர் தரும். நெக்ஸ்ட் இப்போ இது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை கொட்டி பொறுமையாக கிண்டி விடுங்க. ஒரேடியாக ரவாவை கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. அப்போ தான் நம்ம கெட்டி தட்டாமல் வரும். நம்ம ரவாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிண்டி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கப் ரவா சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு 1.5 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கேசரி லைட்டாக இலகி வரும். நம்ம பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுகர்லாம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சுகரும் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இடையில சின்ன சின்ன கெட்டியெல்லாம் நீங்கள் ஸ்பூன் வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறனால நம்ம சாப்பிடும்போது கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம கேசரி ரெடி. உங்களுக்கு இன்றைக்கி பார்த்து இந்த கேசரி ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video. Bye.